அனைவருக்கும் வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுமே ஆர்த்தி எடுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உள்ள போலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. எல்லாருக்கும் நீலா தண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் சேரனுடைய ஃப்ரெண்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ்மா நீலா, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இது நல்லபடியா முடிஞ்சிருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ அண்ணா இருக்கட்டுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டே இனிமேல் அவங்க கிட்ட எல்லாம் இது மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது, என்ன இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கன்றாங்க. பாண்டியனும் நம்மளோட சோழனுமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் சொல்லுதில்ல, சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டோன்றாங்க. இதோட லாஸ்டா இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருங்க, தேவையில்லாத பிரச்சனையை பெருசு பண்ணி யாருக்குமே எதுவும் வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கார்த்திகா பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அவங்களுடைய அம்மா அடிக்கவுமே செய்கிறாங்க. அம்மா எதுக்குமா அடிக்கிற, எனக்கு வலிக்குதுன்றாங்க. அப்போ நீ பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும், உன் அப்பா உனக்காக தான் ஃபாதர் இருந்து ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத, அந்த மனுஷனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கன்றதே இல்லையாடின்றாங்க. எதுக்காகடி அந்த மனுஷனை இந்த அளவுக்கு பாடுபடுத்திட்டு இருக்க, வயசான காலத்தில் அவர் ஆசையை நிறைவேற்ற மாட்டியா, அந்த போலீஸ் கிட்ட சேரமாமான்ற அவன் என்னடி உனக்கு மாமாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, மாப்பிள்ளைக்காரங்க வருவாங்க, அழுதுட்டு இருக்காத, ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா மாப்பிள்ளைக்காரங்க வந்ததுமே கார்த்திகாவை கூப்பிடுறாங்க. கார்த்திகா ரொம்பவே கவலையோடு வராங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தலையில பூ கூடவா இல்ல அவளுக்கு பூ அதிகமா பிடிக்காது, சரியா நாங்க வச்சுடுறோம்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அப்புறமா எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் பேசி அப்புறம் தட்டியுமே மாத்திக்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், சொத்து எல்லாமே அவளுக்கு தான் நாங்கள் எழுதி வைக்க போறோன்ற மாதிரியா சொல்லி தட்டை மாத்திடுறாங்க. அப்ப கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணி கால் பண்ணி வர சொல்லுவாங்கட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. சேர நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, ஆனா சோழன் சொல்ற விஷயத்த எதுவுமே கண்டுக்காத நிலா மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், சரி போயிட்டு அவங்க நிலா வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ணின்றாங்க, நீ அவனை ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறியா நிலா, நீ எப்படி அந்த டிரைவர் கூட இவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீ அது என்ன போய் சொல்லு அண்ணி, நானும் சேரனும் லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்ன சொல்றனே அவங்களோட ஸ்டோரி எல்லாமே சொல்றாங்க. கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உண்மையை அவர் சொல்றான், அவன் அப்படி இருக்கும்போது இதுக்காக அவர் கூட வாழ்ற, டிவோர்ஸ் பண்ணிடலாம் அண்ணி, அது எப்படி அண்ணின்றாங்க. இங்க பாரு, நீ டிவோர்ஸ் பண்ணிடு, நீ பிடிக்காத ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு சில விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. நீலா, நான் சொல்றதை நீ செய், அப்புறம் நீ மேற்கொண்டு நீ டிவோர்ஸ் கேட்கல கண்டிப்பா சோளம் கொடுக்காத போயிடுவாருன்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நீலா தனியாக கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.